வீட்டில் தேங்காய் இல்லை, வெங்காயம் தக்காளி இல்லை, ஆனாலும் ஏதாவது குயிக்கான ஒரு சட்னியை ரொம்ப குயிக்காக செஞ்சு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ரெசிபிஸை ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. பொட்டுக்கடலை சட்னி எப்படி இப்படிலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. 4-5 பல்லு பூண்டு, இல்லை வெங்காயமோ தேங்காயமோ ஆட் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிறனால உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. அதோடு ஆட் பண்ணிவிட்டு ஒரு துண்டு அளவுக்கு புளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. இதோட கலர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகணுன்ற அவசியம் இல்லை, லைட்டாக ஒரு கோல்டன் ஷேடுக்கு வந்தால் போதும். உங்களுக்கு ஃப்ளேவருக்காக நான் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி ஆட் பண்ணனாலுமே உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். உங்களுக்கு இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சிக்கோங்க. இதுக்கு தண்ணி நீங்கள் தாராளமாக ஊற்றி சாப்பிட்லாம், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். உங்களுக்கு இப்போவும் போல் கடுகு கருவேப்பிலை தாளித்து கொட்டிட்டு நல்ல மொறுமொறு தோசையோடோ இல்லை சாஃப்டான தோசையோடு வச்சு நல்லா முக்கி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நிறைய தண்ணி ஊற்றி சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு குவான்டிட்டியும் அதிகமாக வரும். ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. சுவைக்கான தேடல் தொடரட்டும்.